கார்த்திகை தீபம் சீரியல் February 7 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. இந்தியன் கோவிலில் வேண்டிட்டு இருக்காங்க. தீபா தான் பல்லவிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய போகுது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க கஷ்டப்படக்கூடாது. நான் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு கோவிலில் உப்பு போட்டு வச்சுருக்காங்க. அதில் முட்டி போட்டு இனியன் பிரார்த்தனை பண்ணி வேண்டுதலை நிறைவேற்றிட்டுருக்காங்க. அதை பார்த்ததுமே அவங்க அப்பா அம்மா அண்ணின்னு எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகி என்ன வேலை பார்த்துட்ருக்க இனியா, என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும் அக்காக்காக தான் வேண்டுதலை நான் நிறைவேற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க தீபா கொடுத்து வச்சுருக்கணுங்கிறாங்க தர்மலிங்கம். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றாங்க. இனியன் சாமிக்கிட்ட எல்லாரும் வேண்டுனது நிறைவேறினதுக்கு அப்புறமா தான் வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. ஆனால் நான் முன்னாடியே நிறைவேற்றிட்டேன், எங்கள் அக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ஃபோனில் அந்த அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஃப்ரண்ட்டில் ஆனந்த் ரியா 2 பேரும் காரில் போயிங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த காரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. முன்னாடி ஆனந்த் ரியா 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இப்போ எதுக்கு வெளியெல்லாம் அப்படின்னு ஆனந்த் கேட்கவும் நான் ஆசையாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு தானே கூப்பிட்டுட்ருக்கேன், கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு ரியா சொல்லவும் சரின்னா ஆனந்தும் சைலண்ட்டாக வராங்க துணி கடைக்கு. அட் த சேம் டைம் மீனாட்சியும் அதே கடைக்கு துணி எடுக்கலான்னு சொல்லி வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சாரீ செலக்ட் பண்ணுறக்காக போகிறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மேடம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கவும் நல்ல சாரீ கலெக்ஷன் காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. மீனாட்சியும் அந்த சாரீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வெட்டிங் டே வருது. அதுக்காக 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் வந்தேன். எனக்கு முதல்ல சாரீ எடுத்துகிட்டு அதுக்கு மேட்சிங்காக அவருக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லவும் சரின்னு அந்த லேடியும் ஒவ்வொரு சாரியாக எடுத்து காமிச்சிருக்காங்க. மீனாட்சியும் அதை பார்த்து செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ரியா ஆனந்த் 2 பேரும் சேம் டைம் கடைக்கும் வந்துடுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு மென் செக்ஷன் போகிறாங்க. அங்கே ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சரி நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், நீ போய் செலக்ட் பண்ணிட்டுரு அப்படின்னு ஆனந்த் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுறாங்க. ஆனந்த் ஃபஸ்ட்டே காரில் இருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லுவார். ஏன்னா யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் ரியா அப்படின்னு சொல்லவும் யாராக இருந்தாலும் பார்த்து சமாளிச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. இப்போவும் ஆனந்த் அதே மாதிரி தான் பயந்து தான் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. இன்னொரு சைடு மீனாட்சி அவங்க சாரியெல்லாம் செலக்ட் பண்ணி முடித்ததும் மென் செக்ஷன் வராங்க. அங்கே சாரியும் ஷர்ட்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ரெட் கலர் சாரீக்கு மேட்சாக ரெட் கலர் ஷர்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டை ஃபோட்டோ எடுத்து ஆனந்துக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணுறாங்க. ஏங்க நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு வெட்டிங் டே வருதுல்ல, அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் நீயும் வாங்குறாங்க. ஆனந்த் என்ன நீயுமாவா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் நான் மீட்டிங்கில் இருக்கேன். இல்லை நீ மட்டும்தான் வந்தியான்னு கேட்குறதுக்கு டங்கு ஸ்லிப்பாக இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு ஆனந்த் சொல்லி சமாளிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, தீபா கச்சேரிக்காக பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா, அதனால் நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் ஆனந்த் ஓகேங்கிறாங்க. சரிங்க உங்களுக்கு ஒரு ஷர்ட்டை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணி விட்டுருக்கேன், அதை பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும் பிடிச்சிருக்குன்னு ஆனந்தும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி ரிட்டன் வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ரியா அந்த ஷர்ட் எடுத்து வச்சுட்டு இந்த ஷர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு, அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு மீனாட்சி செலக்ட் பண்ண ஷர்ட்டையே எடுத்து கையில் வச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறாங்க. மீனாட்சி நான் ஏற்கனவே இந்த ஷர்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு தாங்க போனேன், ஃபோட்டோ எடுத்து என் ஹஸ்பண்டுக்கு சென்ட் பண்ணி பிடிச்சிருக்கான்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணுறதுக்காக தாங்க போனேன், அதுக்குள்ளே நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும் எங்க செலக்ட் பண்ணால் அது உங்கள் கையில் தானே வச்சுக்கணும், எதுக்காக டேபிள் மேலே வச்சுட்டு போனீங்க அப்படின்னு ரியாவும் சண்டை போடுறாங்க. இதை ஆனந்த் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. மீனாட்சி இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆனந்த். இன்னொரு பக்கம் பார்த்தா கார்த்தியை அந்த காரை ஃபாலோ பண்ணி வந்து சேம் கடைக்குள்ளேயே உள்ளே வராங்க. ஆனந்த் சரி இந்த கடையிலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரலான்னு போகும்போது கரெக்டாக கார்த்தி ஆப்போசிட்டில் வந்துடுறாங்க. திரும்பவும் ஆனந்த் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.